வாழ்க வளமுடன். இன்னைக்கு இன்ஜினியர் இன்வெஸ்டர் தமிழ் சேனல்ல என்ன ஸ்டாக் ரிவ்யூ பார்க்க போறோம்னா, அமர் ராஜா எனர்ஜி அண்ட் மொபிலிட்டி. நம்ம இதுக்கு முன்னாடி எக்ஸைட் பேட்டரிஸ் பார்த்தோம். ஸோ அதோட கன்டினியூவேஷன் வச்சுக்கலாம் இத. இது வந்து அமர் ராஜா பேட்டரிஸ். இதுவும் ஒன் ஆஃப் த லீடிங் பேட்டரி மேனுஃபேக்சரர். மெயினா பேட்டரி ஃபார் டூ வீலர், ஃபோர் வீலர் இந்த செக்மெண்ட்ல இருக்காங்க. அமர் ராஜா பேட்டரிஸ் இன்னைக்கு டே ஹை பார்த்தீங்கன்னாக்கா 839, லோ வந்து 815ல இருக்கு. 52 வீக் ஹை வந்து 1109ல இருக்கு. லோ வந்து 815. அப்புறம் ஆல் டைம் ஹை பார்த்தீங்கன்னா 1775 அ இதுல இருக்கு. பிஇ பார்த்தீங்கன்னா, பிரைஸ் டு எர்னிங் பார்த்தீங்கன்னாக்கா 16.61ல இருக்கு. தட் இஸ் அட்ராக்டிவ் பிஇ வேல்யூவேஷன்ல இருக்கு. செக்டார் பிஇ வந்து 27.17ல இருக்கு. கம்பெனி ஸ்ட்ரென்த்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா, டிடிஎம் ப்ராஃபிட் மார்ஜின்ஸ் நல்லா குரோ ஆயிருக்கு. எஃப்ஐஐ, எஃபிஐ வந்து வித்துட்டு இத ப்ராஃபிட்ட வெளியில எடுக்குறாங்க. அப்புறம் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் பார்த்தீங்கன்னாக்கா, பிஇ வந்து லெஸ் தென் ஆவரேஜ் 3 இயர்ஸ் பிஇ. ஸோ பிஇ வந்து ஒரு மாதிரியா டீசென்ட்டா இருக்கு. த்ரெட்ஸ் பார்த்தீங்கன்னா, பிலோ 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ்ல இருக்கு. இந்த த்ரெட்ஸு, இந்த ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இது எல்லாமே பார்க்க வேண்டியது எப்போனாக்கா, நம்ம ட்ரேடிங் பண்ணும்போது. நம்ம என்னன்னாக்கா, இன்வெஸ்டிங் பண்றதால இத பத்தி எதுவும் வொரி பண்ணிக்க தேவையில்ல. கம்பெனி பேசிக்கா நல்ல கம்பெனி. அதனால எடுத்துட்டு வந்திருக்கேன் இன்னைக்கு டிஸ்கஷனுக்கு. பிரைஸ் சார்ட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரியும். ஆல்மோஸ்ட் இந்த இந்த சேம் ரேஞ்ச்ல எப்போனாக்கா 2019ல இருந்து 2024 வரைக்கும் 800 அந்த ரேஞ்சில தான் இருந்திருக்கு. 818. அந்த இத வந்து இப்ப ரீச் ஆயிருக்கு. இப்ப 2025ல நல்ல ஒரு ஹைக் குடுத்திருக்கு. அதுக்கப்புறமா உங்களுக்கு திரும்ப செட்டில் ஆகி கம்மியாயிருக்கு. இப்ப பிஇ பார்க்கறதால அட்ராக்டிவா இருக்கிறதால, நம்ப இத கன்சிடர் பண்ணலாம் அப்டின்ட்டு தோணுது. அனலிஸ்ட் ரேட்டிங் பார்த்தீங்கன்னாக்கா 14 அனலிஸ்ட். அதுல பை 29%, செல் 14% குடுத்திருக்காங்க. பிரைஸ் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா, பாஸ்ட் 1 இயராவே இது மைனஸ்ல தான் இருக்கு. அதுக்கு முன்னாடிலாம் நல்ல ரிட்டர்ன்ஸ் குடுத்திருக்கு. டெக்னிக்கல்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா, பிவட் பாயிண்ட் 833ல இருக்கு. ரெசிஸ்டன்ஸ் 846ல இருந்து 880 வரைக்கும் இருக்கு. சப்போர்ட் பார்த்தீங்கன்னாக்கா, 8113ல இருந்து 780 வரைக்கும் இருக்கு. சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் 20 டேஸ் 867லயும், 200 டேஸ் 971லயும் இருக்கு. பப்ளிக் ஒப்பீனியன் பார்த்தீங்கன்னாக்கா 100% பை இருக்கு. ஏன்னாக்கா இது ஒரு நல்ல கரெக்ஷன் வந்திருக்குதுன்னு நினைக்கிறாங்க. ஏன்னா, 1000 மேல ட்ரேட் ஆயிட்டு இருந்தது. இப்ப 800 சம்திங்ல வந்திருக்கிறதால, அதுவும் இல்லாம இவங்க பேட்டரிஸ் மேனுஃபேக்சரிங்ல லீடிங் கம்பெனின்றதால, அ எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்கு. பை சைடு போயிருக்காங்க. ஃபினான்ஷியல் ரெவென்யூ பார்த்தீங்கன்னாக்கா, மார்ஜினலா இருக்கு. 2021ல இருந்து 25 வரைக்கும் கிராஜுவலா இம்ப்ரூவ்மென்ட் குடுத்துருக்காங்க. ஸோ இது ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னாக்கா, 32% ப்ரொமோட்டர்ட்ட இருக்கு. 17% எஃப்ஐஐ ட்ட இருக்கு. 17% டிஐ ட்ட இருக்கு. ஸோ ஒரு மாதிரி நல்ல ஸ்ட்ராங்கான ஸ்டாக்ன்றது இதுல இருந்து தெரியுது நம்மளுக்கு. ஏன்னா எஃப்ஐஐ, டிஐ 2 பேரும் மோர் தென் 15% ஹோல்டிங்ஸ் வச்சிருக்காங்க. பியர் கம்பேரிசன் பார்த்தீங்கன்னாக்கா, எக்ஸைட் பேட்டரி இண்டஸ்ட்ரீஸ், ஹெச்பிஎல் இன்ஜினியரிங், எவரிடே இண்டஸ்ட்ரீஸ். எவரிடே இது கூட இருக்கா? நான் இப்போ தான் பார்க்குறேன். எவரிடே பேட்டரிஸ் அந்த 2 சின்ன பேட்டரிஸ், அது என்னது வால்கலாக்க போடுற பேட்டரிஸ். ஓகே, ஓகே. பட் பிஇ வந்து 50ல இருக்கு. இத கூட ஒரு நாளைக்கு நம்ம செக் பண்ணலாம். இது கொஞ்சம் அட்ராக்டிவா இருந்தா நம்ம திங்க் பண்ணலாம் இத பத்தி. ஹை எனர்ஜி, மேக்ஸ் வோல்ட் இதெல்லாமே அ காம்படிட்டர்ஸ். இத விட இன்னும் அதிகமா லிஸ்ட் இருக்கு. நீங்க மனி கண்ட்ரோல்ல போய் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தெரியும். பிஇ பார்த்தீங்கன்னாக்கா, இந்த போட்டிருக்கிறதுலயே லோயஸ்ட் பிஇ இருக்கிறது அமர் ராஜா பேட்டரிஸ் தான். ஸோ இது ஒரு மாதிரி நல்ல கம்பெனி. லாங் டெர்முக்கு நம்ம ஈஸியா வாங்கி அக்குமுலேட் பண்ணிக்கலாம். கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னாக்கா, ஃபண்டமெண்டலா ஸ்ட்ராங்கான ஸ்டாக்கு. நம்ம ஸ்டாக்க பத்தி வொரி பண்ண தேவையில்ல. இவங்க தே ஆர் மாஸ்டர்ஸ் இன் பேட்டரி. பேட்டரி வந்து 2 வீலர், 4 வீலர், 6 வீலரு, ஹெவி வெஹிக்கிள்ஸ் இது எல்லாத்துலயுமே இவங்க மாஸ்டர்ஸ். இந்தியா மட்டும் இல்ல, எக்ஸ்போர்ட்ஸும் பண்றாங்க. ஸோ இப்போ ரீசெண்டா நேத்து நேத்து வந்து இது வந்தது. அது என்னது பட்ஜெட்டு. பட்ஜெட்ல ஒரு கெமிக்கல் ஏதோ ஒரு ஹைட்ரோ பெராக்சைடோ ஏதோ ஒரு கெமிக்கலுக்கு வந்து அவங்க டாக்ஸ இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. 0லேருந்து 7.5% அது வந்து அந்த கெமிக்கல் வந்து இந்த பேட்டரீஸ்ல யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால இதுக்கு கொஞ்சம் எஃபெக்ட் வரலாம். பட் ஸ்டில் என்ன பண்ணுவாங்க இவங்கலாம், இவங்க வாங்குற ரா மெட்டீரியலோட பிரைஸ் அதிகமானதுனாக்கா, அத அப்படியே இவங்களோட பிரைஸ்ல ஆட் பண்ணி கஸ்டமர் தலையில கட்டிருவாங்க. அதனால கம்பெனிய பத்தி நம்ம வொரி பண்ணிக்க தேவையில்ல. நம்ப இந்த ஆப்பர்ச்சுனிட்டிய நம்ம 1, 2ன்னு கன்சிடர் பண்ணி நம்மளோட லாங் டெர்ம் வெல்த்த இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். Can consider small quantities for long term. Okay, that's all today. Thank you.